ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாங்களா? சூடான சாதம். நேற்றுக்கு வீடியோ போட்டப்ப டம்ளர் எதுக்குக்கா சாப்பாடுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு ஒரு பாப்பா கேட்டாங்க. சாப்பாடுக்குள்ளார இந்த நெய் வந்து இந்த டம்ளருக்குள்ளார போட்டு வச்சோன்னா அந்த சூட்டில் வந்து நெய் உரிக்கிறோம் பாப்பா. அதுக்காக தான் வந்து நெய் போட்டு இந்த டம்ளர் உள்ளே வச்சேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு பச்சை பயிர் கடைஞ்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிர் வந்து இங்கே திருப்பூர் சைடு, இங்கே கோயம்புத்தூர் சைட்லாம் வந்து செய்வாங்க. எங்கள் சொந்த ஊர் வந்து அரியலூர் பக்கத்தில் வந்து ஒரு தௌத்தாய்க்குலன்னு ஒரு கிராமம். எங்கள் ஊர் சைட்லாம் அந்த பச்சை பயிர் கடையிறதுனா என்னன்னே தெரியாது. தொட்டுக்கிறது கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கங்க. கொள்ளு துவையல் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட கொஞ்சம் கொள்ளு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, பூண்டு எல்லாம் எண்ணெயில் வறுத்து அம்மியில் அரைச்சி துவையல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு துவையல். அப்படியே கொஞ்சம் கொள்ளை வந்து வறுத்து குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கொள்ளு ரசம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சளி, இருமல் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொள்ளு ரசம் கொஞ்சம் குடித்தோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசம். எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இன்னைக்கு உருண்டை குழம்பு வச்சாங்க. அதில் வந்து ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சிடலாம். இது வந்து பருப்பு உருண்டை குழம்பு. நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவும் குழம்பு சூப்பராக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வீட்டு சமையல். எல்லோரும் சாப்பிடுவாங்க.